ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் போட்டதில்லை, நிறைய சேனலில் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட் வீக் தீபாவளி வருது இல்லையா? ஸோ தீபாவளி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷாப்பிங் மீன்ஸ் ட்ரெஸ் கிடையாது, வீட்டுக்கு ப்ரொவிஷன். ஆக்சுவலாக ப்ரொவிஷன் வாங்க தான் டிமார்ட் போனோம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நானும் நிறைய கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் கண்ணில் பார்த்தவொடனே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ஐட்டம்லாம் ஒர்த்தா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வீட்டிலே தான் பலகாரம் செய்வேன். வெளியில் எதுவும் அப்படி வாங்குறதில்ல, இது வரைக்கும் வாங்கினதில்லை. நம்ம வீட்லேயும் சரி, நாங்கள் இப்போது தனியாக செலிப்ரேட் பண்ணும்போதும் சரி, அதுக்கு தான் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ரவா லட்டு செய்ய ரவா வாங்கியிருக்கோம். அதே மாதிரி உளுந்த வடை செய்கிறதுக்கு உளுந்து எல்லாமே குவான்டிட்டி நிறைய தான் வாங்கியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மைதா வாங்கியிருக்கு. மைதா 2 பேக் இருக்கும். எதுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்டுறாதீங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய செய்வோம், எனக்கு நிறைய செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய இது. ஸோ அதனால் இதில் நாங்கள் மிட்டாய் போடுவோம். கலர் கலராக மிட்டாய் இருக்கும் இல்லையா, அது போடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸும் இருக்கும், ஜீரக சம்பாவும் இருக்கும். ஜீரக சம்பா ரொம்ப ரேட்டு கூடிருச்சு இப்போது. இருந்தாலும் நான் வாங்கியிருக்கேன், 200 வாங்கியிருக்கேன். பாஸ்மதியும் வாங்கினேன். பாஸ்மதி பரவாயில்ல, 86 ருபீஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாசிப்பயிரில் முந்திரி கொத்து செய்கிறதுக்காக பாசிப்பயிறு, அப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை வாங்கியிருக்கேன். இவ்வளோ இந்த ஐட்டம் வாங்க தான் நான் போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாங்கியிருக்கோம், மிஸ்டர் கோல்டோடைய எண்ணெய் வாங்கியிருக்கேன், ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலு. இதெல்லாம் வாங்க தான் போனது. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம் கண்ணில் பட்ட உடனே டக்குன்னு அதையும் எடுத்துட்டேன். இது இன்றைக்கி நைட் செய்யறதுக்காக பன்னீர் வாங்கினது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பவுல் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டே இந்த கேக் செய்யும்போதெல்லாம் சில்வர் பவுலில் தான் போட்டு பீட்ரு வச்சு பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் ஒரு இதாக இருக்காது. பட் இருந்தாலும் அப்படி தான் இவ்வளோ நாள் நான் பண்ணியிருக்கேன். அந்த பவுல் பார்த்த உடனே 159க்கு ஒர்த்தா என்னன்னு தெரியல. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சிக்கன் போட்டால் கூட ஒரு 3/4 கிலோ சிக்கன் போடலாம், அந்தளவுக்கு பெருசு தான். ஒரு பவுல் பார்த்திங்கன்னா 159. அதே மாதிரி இந்த குட்டி ஸ்நாக்ஸ் தட்டு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, 49 ருபீஸ்ன்னு சொல்லி. ஸோ அதில் 2 பீஸ் வாங்கினேன். அதே மாதிரி சேம் இதில் கலர் மட்டும் வேறு, அதில் ஒரு 2 பீஸ் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப எனக்கு ரேட்டும் ரொம்ப பரவாயில்லாமல் இருந்தது, 39 ருபீஸ் தான். சேம் அதுலேயே இன்னொரு கலரு, அதுவும் அதே மாதிரி தான் 39 ருபீஸு. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு பாத்திரத்தில் இறக்கி வைப்போம் இல்லையா, அதுவும் 39 ருபீஸ் தான். இதில் 2 வாங்கினேன். அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன, கேக்கு செஞ்சுட்டே எப்போ பார்த்தாலும் கேக்கு செய்கிறோமா அப்படின்லாம் கிடையாது, எப்பயாவது தான் செய்கிறோம். பட் இருந்தாலும் ஒரு ஆசை, அதனால் ஸோ இந்த மெஷர்மெண்ட் கப்பும் வாங்கினேன். அப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ கொஞ்சம் சப்பாத்தி சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் செய்கிறனால ஃபுல்கா மாதிரி ட்ரை பண்ணலாம், ப்ளஸ் ஏதாவது தந்தூரி ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு சொல்லிவிட்டு இந்த ஒரு இது வாங்கினேன். இது ஆல்ரெடி இருக்குது, பட் இருந்தாலும் தீபாவளி டைமில் பலகாரம் செய்கிறது கொஞ்சம் இன்னொன்று கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். அதே மாதிரி இதுவும் தேடிகிட்டே இருந்தேன், வாங்காமே இருந்தது. இன்றைக்கி டக்குன்னு வாங்கிட்டேன். அப்புறமா குட்டீஸ் கொஞ்சம் அள்ளி போட்டிருக்காங்க. என்னென்னா இது எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய், இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஹைட் அண்ட் சீக்கு. அப்புறமா ஸ்மால் கிஸ்ட்டுன்னு சொல்லி, இது ஆக்சுவலாக என்னடா இது என்னது பிஸ்கெட்டா, என்னது பிஸ்கெட்டாப்பா? பிஸ்கெட்டு. அப்புறமா இது கேட்பரியோடைய கேக்கு, இது ஒன்று வாங்கினாங்க. ஏதோ வாங்கியிருக்காங்க. அப்புறமா ராக் சால்ட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, விளக்கு பொருத்துறதுக்கு எண்ணெய்,
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கு. யாராவது இதுக்கு முன்னால் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரில, இனி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சு. 99 ருபீஸ் இந்த பேக்கு. நல்லா வருது நமக்கு. நல்ல பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் ரொம்ப இப்போ ஒரு 3-4 மாதமாகவே நான் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து நம்ம இது ஒன்று வாங்கினோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் அப்படியே வாங்கினோம். நல்லா இருந்தது ஷாப்பிங். அதாவது அமௌண்ட் இருந்தால் எப்போ வேணாலும் ஷாப்பிங் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பாப்பா இந்த செப்பல் எடுத்தா. எவ்வளோ பாப்பா இந்த செப்பல்? 200 ருபீஸ். ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் வேண்டான்ட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி பார்த்தோன்னே அதையும் வாங்கியாச்சு. அதே மாதிரி அஸ்வினுக்கு ஸ்கூலுக்காக யோகா மேட்டு ப்ளஸ் தலைவர் வந்து ஒரு பேட்டு சூஸ் பண்ணியிருக்கிறாரு. பேட் எவ்வளோ தங்கம்? 375. யோகா மேட்டு 429. இவ்வளோ தாங்க எங்களுடைய டிமார்ட் ஷாப்பிங் ஹால் இன்றைக்கி. அதில் என்னோடய ஃபேவரட் ஐட்டம்னு பார்த்தா இது தான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.